அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி புதன்கிழமை ஜனவரி 3 தினமணி பெப்பில் இருக்கிற முக்கியமான செய்திகள் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஹெட்லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழகம் வஞ்சிக்கப்படவில்லை, பிரதமர் நரேந்திர மோடி அப்படிங்கிற நியூஸ் கொடுத்துருக்காங்க. திருச்சியில் பன்னாட்டு விமான நிலையத்தில் ரூபாய் 1112 கோடியில் கட்டப்பட்டுள்ள புதிய முனையத்தை செவ்வாய்க்கிழமை திறந்து வைத்த மோடி அவர்கள் ரூபாய் 20,140 கோடி மதிப்பிலான புதிய திட்டங்களையும் வழங்கிய அவர் பேசினது என்னென்னா, தமிழகத்தில் பலருக்கும் 2023ஆம் ஆண்டில் கடைசியில் சில வாரங்கள் பார்த்தீங்கன்னா மிக கடினமான நாளாக இருந்திருக்கு. கனமழை காரணமாக குடிமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழகத்துக்கு பார்த்திங்கன்னா வஞ்சிக்கப்படாமல் நல்ல நிதியை கொடுத்துருப்பதை அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ மாநிலங்களுக்கு பார்த்திங்கன்னா வரலாறு காணாத நிதியை மத்திய அரசு அளித்து வருகிறது. 2014ஆம் ஆண்டுக்கு முன்பாக 10 ஆண்டுகளை கணக்கு பண்ணுறப்ப ரூபாய் 30 லட்சம் கோடி தான் மாநிலங்களுக்கு அளிச்சிட்டு இருந்தோம். ஸோ ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் ரூபாய் 120 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு மாநிலங்களுக்கு கொடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. தமிழகத்துக்கு ரூபாய் 20,140 கோடியில் புதிய திட்டங்கள், திருச்சி விழாவில் பிரதமர் அடிக்கல் தொடக்கம் அப்படிங்கிற நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் புதிய முனையத்தை திறந்து விழாவில் பங்கேற்ற மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 20,140 கோடியிலான புதிய திட்டங்கள் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2025ஆம் ஆண்டுக்குள் 121 பசுமை விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என அமைச்சர் ஜோதிர் ரதியா சிந்தியா அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. இது போக விஜயகாந்த் மற்றும் MS சுவாமிநாதன் அவர்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் புகழாரம் சூட்டியிருக்கிறாங்க. நீ திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஊழையும் முற்பக்கம் காண்பார் உழைவின்றி தானாது உணர்ச்சிப்பவர் அப்படிங்கிற ஆள்வினை உடைமை அதிகாரத்தில் 620 குறள் கொடுத்துருக்குறாங்க. சோர்வு இல்லாமல் முயற்சி குறைவு இல்லாமல் முயல்கின்றவருக்கு எந்தவித இடையூறுமே வராது. அதை ஊழையும் ஒரு காலத்திலும் அதை தோல்வியுடைய செய்வாங்க. அந்த இடையூறாக வர்றதையும் அவங்க தோல்வியுடைய செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த குறள் கொடுத்துருக்குறாங்க. மகளிர் உரிமை திட்டம், வருவாய்த்துறையில் 323 புதிய பணியிடங்கள் உருவாக்கம் அப்படிங்கிற நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, மகளிர் உரிமை திட்டத்தில் பணியாற்றுறதுக்காண்டி 323 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. அதனுடைய விவரம் கொடுத்துருக்குறாங்க. புதிய வட்டங்களில் சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர்களாக 8, 38 ஆட்சியர் அலுவலகங்களில் தலா ஒரு துணை வட்டாட்சியர் என 38 துணை வட்டாட்சியர், வருவாய் கோட்டாளில் தலா ஒரு துணை வட்டாட்சியரில் 94, மக்கள் அதிகமுள்ள மாநகராட்சிகளில் பார்த்திங்கன்னா ஒரு 53 துணை வட்டாட்சியர்கள், மலை தொலைதூர பகுதிகளில் உள்ள துணை வட்டாட்சியர்கள் 32, மண்டல துணை வட்டாட்சியர்கள் இல்லாத இடங்கள் 7, அதிக பயனாளிகள் கொண்ட வட்டங்களில் துணை வட்டாட்சியர் மொத்தம் 91, மொத்தம் 323 துணை வட்டாட்சியர் பணியிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. குடியுரிமை திருத்த சட்ட விதிகள் விரைவில் வெளியிட அப்படிங்கிற நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. வங்கதேசம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து கடந்த 2014 டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்பாக இந்தியாவில் குடியேறிய மத சிறுபான்மையினரான இந்துக்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்த மதத்தினர், கிறிஸ்தவர்கள் மற்றும் பார்சி இனத்தவர்கள் இந்தியாவில் குடியுரிமை வழங்கும் குடியுரிமை திருத்த சட்டம் 2019 இயற்றப்பட்டது. ஸோ இதற்கு நிறைய போராட்டங்கள்லாம் நடந்துச்சு. மதத்தின் அடிப்படையில் குடியுரிமை கொடுக்கறது கூடாதுன்னு சொல்லிட்டு அதற்கான விதிகள் விரைவில் வெளியிடப்பட இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இது போக 3 குற்றவியல் சட்டங்கள் பெயர் மாற்றம் செய்து சில விதிகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் ஓராண்டுக்குள் அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஜப்பான் நிலநடுக்கத்தில் 55 பேர் உயிரிழப்பு அப்படிங்கிற நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஜப்பானில் திங்கட்கிழமை ஏற்பட்ட கடுமையான தொடர் நிலநடுக்கத்தில் ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமடைந்தன. இடிபாடுகளில் சிக்கிய இதுவரை 55 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிய வந்திருக்குது. அவ்வளோதான் இன்றைக்கி இருக்கிற முக்கியமான செய்திகள். நன்றி, வணக்கம்.